வணக்கம். இன்று பிக் பாஸ் தமிழ் 9 33வது நாள். அதாவது இன்று பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் சேர்ந்து வைல்டு கார்டு என்ட்ரிஸ் 4 பேரையும் வறுத்தெடுக்கிறாங்க. அதாவது ரோஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க, நான் அடுத்த வாரம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் சபரிஸ் என்ன சொல்கிறாரு, இவங்க வரும்போதே நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னாங்க, ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாரு. அடுத்து வியானாவும் அதான் சொல்கிறாங்க, ராக்கெட் வேகத்தில் வந்தாங்க, அடுத்து புஷ்ஷுன்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க திவ்யாவை. வியானா அதை வந்து நல்ல க்யூட்டாக அழகாகவே செய்து காட்டுறாங்க, நடித்து காட்டுறாங்க. அடுத்து ரம்யா ஜோவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. என்ன, இவங்க வரவுமே நான் பிக் பாஸ் ஹவுஸை தூத்து தொளிச்சு பினாயில் ஓட்டு கழுவி க்ளீன் பண்ண போகிறேன், அவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது, எதுவும் இவங்க செய்யலை. அடுத்து வினோத் சொல்கிறாரு, அவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. திவ்யா உள்ளே வரும்போது எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க, இப்போ நாங்கள் தான் அவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க தான் எங்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காங்க, 5 எடுத்து 6 தானே வரும் அப்படின்னு. இவங்க உள்ளே வரும்போதே நான் சொன்னேன், இப்போ இவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை பூரா வறுத்து எடுக்கிறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க, பின்னாடி அவ்வளோ பேரும் சேர்ந்து இந்த 4 பேரையும் ரோஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கு நல்ல வாய்ப்பை பிக் பாஸும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நல்லாவே வாருன்னு வாரியிருக்காங்க. இவங்க ஆட்டமும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நல்லா ஆடினாங்க. ஆனால் இதில் திவ்யாவும் சாண்ட்ராவும் கொஞ்சம் நல்ல கேம் ப்ளே பண்ணாங்க. இவங்க ஜென்ஸ் 2 பேரும் அவ்வளோ இதாக விளாடவே இல்லை. இவங்க 2 பேரும் நல்லா விளாண்டாங்க. இருந்தாலும் இவங்க ஹவுஸ்மேட்ஸ் வாருன்னு வாடுறத பார்த்து ஊரே சிரிக்குது.